அவ அபிநயம் முடிச்சு அப்படி விநாயகரே கொண்டுட்டு வந்துருவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொண்டு ரொம்ப நல்லது. அடுத்து யார பத்தி முதல்ல யார பார்த்தோம்? விநாயகர் பெருமாள். அவரோட தம்பி முருகன் தான். முருகன் சொன்னாலே இல்ல அதே அப்பா அவருடைய பேர் அழகு இருக்கிறது. எப்படிப்பட்ட அழகு! கந்தன் வேலன் நீ சொல்றார். இப்படிப்பட்ட அழகுடைய முருகன். முருகனுடைய புராணம் தெரியுமா உனக்கு? சிவபெருமான் கைலாசத்தை நின்று கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணாலே 6 தீப்பொறிகளை உருவாக்குகிறார். அந்த 6 திருப்பொறிகளை எடுத்து பூலோகத்தில் விடுகிறார். அதை கார்த்திகை பெண்கள் அப்படியே வாங்கி அந்த சரவண பொய்யில் விடுகிறார். குளிர்ந்த ரூபமாக அழகேசனாக அந்த கார்த்திகேயன் 6 ரூபங்களோடு வெளிப்படுகிறார். பார்வதி தேவி மெல்ல போய் அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறார். 6 தலை 12 கைகளோடு இந்த ஆறுமுக பெருமான் காட்சி அளிக்கிறார். அதாவது முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கும் பொழுதே வல்லமை அறிவு. இப்ப நீங்க குழந்தையா இருக்கும் போது ரொம்ப அறிவா இருக்கீங்கல்ல, சொல்லுங்க. அப்ப முருகப்பெருமான் விளையாடிட்டு இருக்கார். அங்க பிரம்மதேவா வர்றார். அப்படி டிங்கு 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 வர்றார். வந்ததையும் நம்ம விநாயகர் நம்ம முருகப்பெருமான் வணக்கங்க அப்படின்னா நான் பாருங்க மரியாதையே சொல்ற வணக்கம் கேட்டு அப்படிதான் நீ சொன்னோனே வணக்கம் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. இப்படிதான் பிரம்மதேவன் ஆணவமா பேசுறார். இந்த ஆணவ பேச்சை கேட்ட முருகனுக்கு கட்டிப்போம். அது சின்னவனா இருந்தா நான் 3 கேள்வி வேதத்திலிருந்து கேட்கிறேன், உன்னால பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா 3 கேள்விதான் கேட்டாங்க. திரும்ப ஒரு பதில் சொல்ல முடியாம பெயிலாய் போயிட்டாங்க. இதனால என்னாச்சு? என்று சொல்லிவிட்டு முருகப்பெருமானே படைக்கும் தொழிலையும் எழுதும் அறிவுபூர்வமான ஆற்றல் தொழிலையும் செய்தார். அவர் பெரியாராகி வளர்ந்துட்டார். இந்த நேரம் பார்த்து பத்மாசூரன் என்று அழைக்க அந்த சூரானும் அந்த ரோமன் அந்த ரோமன் என்று சொல்லக்கூடிய எல்லா ரோமத்தையும் அடித்து தந்தியில வைத்துக் கொண்டார். அது வச்சுட்டான். இந்திரன் தேவாதி தேவர்கள் எல்லாமே பயந்து நடுங்கி விஷ்ணுவிட்ட போனாங்க. விஷ்ணுவிட்ட போய் ஐயா எங்க காப்பாத்துங்க, என்ன பிரச்சனை? சிவபெருமானிட்ட போனாங்க. சிவபெருமானிட்ட போய் அப்பா இந்த நரகாசுரன் பிரச்சனை காப்பாத்துங்க, என்னால முடியாது அருள். அந்த நேரத்துலதான் சக்தி மகாதேவி வந்தா. என்ன உங்க பிரச்சனை? என் மகன்